3, 2, 1. வரப்போற நல்ல போல யாருவ யாருவ கையில சுத்துற காத்தாடி காத்துல ஆடுது கூத்தாடி கண்ணுல கலரா கண்ணாடி நம்புக்கு வந்து நிப்பா யாருவ Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday.
ஆண்டவர் அருமையாய் கொடுத்த நல்ல மகள் கியூட்டினாவுடைய முதலாவது பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த நல்ல நாளில் பிள்ளைகள் நல்ல ஒரு ஜெப கூட்டத்தை வைத்திருக்கிறார்கள். நாம் மகளை வாழ்த்துவதற்கு முன்பதாக நாம் ஜெப கூட்டத்தை முடித்துவிட்டு அதற்கு பிறகு மகளுக்கு பிறந்த நாள் வாழ்த்து பாட இருக்கிறோம். முதலாவது ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லும் விதமாக இந்த நிகழ்ச்சிக்காக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கு ஊற்றும் காரணமாக இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, பிள்ளைகள் கர்த்தரும் சொல்றோம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லி இருக்கிறேன். ஆண்டுடைய பிரதான கிருபையினால அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆண்டவர் புத்தக பாக்கியத்தை கொடுத்து அருமையான மகள் ஆண்டவரே அப்பா தகப்பனை கியூட்டினா ஆர்பியை கொடுத்திருக்கிறீர். கர்த்தருடைய பிரதான கிருபையினால அருமையான மகள் ஒரு ஆண்டை கடந்து உதவி செய்திருக்கிறீர். ஆண்டவர் கொடுத்த நல்ல சுகத்திற்காக பலத்திற்காக நன்றி சொல்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய ஆண்டு மகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். இந்த முதலாவது ஆண்டு நிறைவு செய்கிற வேளையிலே நாங்கள் ஊழியர்களாக, உறவினர்களாக, நண்பர்களாய் மகளை வாழ்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் வாழ்த்துகின்ற வாழ்த்துக்கள் அவளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வதித்தால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆச்சரியம் எத்தனை பாதயவு நிற்கிருவை எத்தனை ஆச்சரியம் நின்னோடிரமாதினார் திரண்டனின் ஜீவ புது வழியா நின்னோடிரமாதினார் திரண்டனின் ஜீவ புது வழியா நின்னடியாக்கி பிதாவின் சந்நிதி சேரவுமே சந்தனம் நின்னடியாக்கி சேரவுமே சந்தனம். கீதம் 121 சங்கீதம். எனக்கு ஒத்தாசை வரும் பரமங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாடப்பட்டால் உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்னிருக்கும் காப்பார். வாசிக்கும் என குறிக்கப்பட்ட வேத பகுதியை வாசித்தாகிறது. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் செய்யப்படுகிறது போல பூமிலையும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தில் கிடத்தால் எங்களுக்கு பிரதமாய் குற்றம் செலுத்தலாம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி எங்களை சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மையம் என்றைக்கும் இடவில்லை. ஆமென். எல்லா ஆசீர்வாதங்களுக்கு ஊற்றுமுறையிடமாக இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரை கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே அருமையான மகள் கியூட்டியுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவதற்காக கூடி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கட்டும். நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவளுக்கும் அவள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். வந்திருக்கிற மக்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவர் நாமம் மேம்படட்டும். இயேசுவின் நாம ஜெபத்துக்கு நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குறிப்பாக இந்த மகிழ்ச்சியான நாளில் தன்னுடைய பிள்ளையுடைய பிறநாளை கொண்டாட பெற்றோரை வாழ்த்துகிறேன். கர்த்தர்களை ஆஸ்வதிப்பதாக, சகல நன்மை நாம் கிருபையால் முடிசூட்டுவாராக. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக சொல்ல விரும்புகிறேன். லூக்கா என்பவர்கள் நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். லூக்கா 2:52 இவ்வாறு கூறுகிறது: இயேசுவானவர் ஞானத்திலும் பலத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பிள்ளை எப்படி வளர வேண்டும், ஒரு குழந்தை சிறப்பான குழந்தையாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன தேவை என்பது அனைத்தும் இந்த சங்கீதத்தில் அடங்கி இருக்கிறது, இந்த வசனத்தில் அடங்கி இருக்கிறது. முதலாவது சொல்லப்பட்டிருக்கிற காரியம் ஞானத்திலும், மென்டலி ஞானத்திலே சிறந்து விளங்க வேண்டும். ஞானம் என்பது படிக்கின்ற படிப்பை மாத்திரம் குறிப்பது அல்ல, எப்போது எப்படி செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், சமயோசித புத்திகளையும் உள்ளடக்கியதுதான் ஞானம். ஒருவேளை ஞானம் என்றால் நன்றாக படித்தால்தான் ஞானம் என்று நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல, படிப்பு மாத்திரமே ஞானமாகிவிட முடியாது. ஞானம் கடவுள் கொடுக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆகவே என்னைக்குமே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், ஞானம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு காலகட்டங்களை
கடந்து வருவதற்கு நம்ம உதவி செய்கிற ஒரு ஆசானை போன்றது. அங்கே ஞானத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So mentally இந்த குழந்தையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். அடுத்து வளர்த்தியிலும் பிசிக்கல் சரீர பிரகாரமானது. முதலாவது மென்டலி ஞானம், அடுத்து சரீர பிரகாரமானது வளர்த்தி நல்ல ஆரோக்கியத்தை ஆண்டவர் கொடுக்க வேண்டும். ஒரு குழந்தை சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் வளர வளர ஆரோக்கியம் வளர வேண்டும், நல்ல போஷாக்கு இருக்க வேண்டும், உண்ணுகிற உணவு சாப்பிடுகிற சாப்பாடு அனைத்தும் உடலுக்கு பொருந்த வேண்டும். ஆகவே இரண்டாவது சரீர பிரகாரம் பிசிக்கல். மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது தேவ கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்பிரிச்சுவல், தேவ கிருபை ஸ்பிரிச்சுவலை குறிக்கிறது. ஆவிக்குரிய காரியங்களில் சிறப்பாக வளர வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களிலே சிறப்பாக வளர வேண்டும். சிறு வயதிலே ஆலயத்திற்கு செல்வது, திருவசனங்களை சொல்ல பார்க்குவது, குழந்தைகள் வளர வளர ஒரு நாள் பாடசாலைக்கு செல்வது, வாலிபர் கூடைகளுக்கு செல்வது, விடுமுறை வேதாளப்படி செல்வது, வேதாகமத்தை வாசிப்பது, ஆலய காரியங்கள் ஈடுபாட்டோடு இருப்பது, இது எல்லாமே ஆவிக்குரிய வாழ்வை குறிக்கிறது, ஸ்பிரிச்சுவல் லைஃபை குறிக்கிறது. அதிலும் விருத்தி அடைய வேண்டும். நான்காவதாய் மனுஷ தயவு, சோசியல் சமுதாய ரீதியிலும் விருத்தி அடைய வேண்டும். நல்ல நண்பர்கள், உறவினர்கள், சக மனிதர்களை மதிக்கக்கூடிய பக்குவம், உறவினர்களை பண்போடு அத்தை மாமா என்று அழைக்கக்கூடிய பக்குவம், அண்ணன் அண்ணி என்று அழைக்கக்கூடிய பக்குவம், உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, அண்டை வீட்டாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, யாருக்குமே மரியாதை கொடுப்பது என்று சொல்லி சமுதாய ரீதியில் பிள்ளையை சிறப்பாக வளர்க்க வேண்டும். ஆகவே 4 காரியம் சொல்லியிருக்கிறேன். பெற்றோர்கள் உங்களுக்கு 4 காரியம் சொல்லியிருக்கிறேன். ஒரு பிள்ளை சிறந்த பிள்ளையை வளர வேண்டும் என்றால் ஞானம் மென்டலி, இரண்டாவது வளர்த்தி பிசிக்கலி, மூன்றாவது தேவ கிருபை ஸ்பிரிச்சுவலி, நான்காவது மனுஷ தயவு சோசியலி. இந்த 4 காரியங்களையும் சிறப்பாக வழங்கும் போது அந்த குழந்தையுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு அளிச்சவராக. ஆமென். நாம் ஜெபிப்போம். ஜெபித்து விட்டு நாம் பிறந்த நாளை கொண்டாடுவோம். ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே, ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கு என்றுமே, துதி தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கு என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே, ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. மாட்சிமையும் மகிமையும் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, உம்முடைய அளவிடப்பட முடியாத கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் அருளிச்ச எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே அருமையான பிள்ளையோட திருமண காரியம் நேர்த்தியாய் நடக்க உதவி செய்தீர். புத்திர பாக்கியத்தை கொடுத்து நல்ல அருமையான பெண் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்தீர். அருமையான மகளுக்கு ஓராண்டு நிறைவு பெற ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறீர். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தருடைய கிருபையின் கரம் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கட்டும். அருமையான ரிஷபானனுக்காக, அவருடைய மனைவியக்காக, ஆண்டவரே மூத்த சகோதரனுக்காக, அவருடைய மனைவிக்காக, கூட்டி தம்பிக்காக, அருமையான மகளுக்காக, மருமகனுக்காக, கொத்துக்க மகளுக்காக, இளைய மகனுக்காக ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்தை வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். ஆலயத்தை நேசிக்கிற பிள்ளைகள், ஆலய ஆறுதல் தவறாமல் கலந்து கொள்ள வாஞ்சியுடைய பிள்ளைகள், ஆண்டவரே உமக்கு தோத்திரம். தொடர்ந்து இந்த குடும்பத்தை அநேக ஆசீர்வாதமாய் பயன்படுத்தும். கர்த்தருடைய கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே பணங்கொண்டு திறமையாயிரு, திகையாலே கலங்காத, நான் உன் தேவன் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று யோசுவாவுக்கு சொன்னது போல அந்த குடும்பத்தோடு இருந்து அப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். வானத்தையும் பூமியை எடுத்த கர்த்தரின் ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை என்று சொல்லி இருக்கிறேன். அந்த வார்த்தையின்படியே அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை வழிநடத்தட்டும். இந்த மகிழ்ச்சியான நாளை வந்திருக்கிற உறவினர்கள், ஊழியர்கள், சபை மக்கள், நண்பர்கள் யாவருக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அனைவரும் வாழ்த்துகிற வாழ்த்து பிள்ளைக்கு ஆசீர்வாதமாக உதவிட்டார். கர்த்தருடைய கிருபை வழிநடத்த உன்னதமான உயர்மறையில் இருக்கிறவன் சார்ந்த வல்லவருடைய நிலையில் தங்கமாக சொன்ன வேறுபாட்டின்படி உடைய செட்டு நிலையில் மூடிமத்து பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தருடைய கிருபை இருக்கிற பிள்ளை வழிநடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் மரண நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுடைய நல்ல பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தெய்வத்தினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம குறிப்பாக இந்த நாளிலே தன்னுடைய முதலாவது பிறநாளை கொண்டாடுகிற அருமையான மகளோடும் அவருடைய பெற்றோரும்
இப்பொழுதும் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் நிலைத்து நின்று காப்பதாக. ஆமென். யாவரும் சேர்ந்து பாடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday. என்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்டச் சொல்லு, புது இடம் புது மேகம் தேடி போவோமே. பிடித்ததை வாங்கச் சொல்லு, வெறுப்பதை நீங்கச் சொல்லு, புது வெள்ளம் புதுவாறு நீந்தி பார்ப்போமே. இருவரின் பகல் இரவு, ஒரு வெயில் ஒரு நிலவு, தெரிந்தது தெரியாதது பார்க்க போறோமே. உலகென்னும் பரமபதம், விழுந்த பின் உயர்வு வரும், நினைத்தது நினையாதது சேர்க்க போறோமே. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினுங்கும் கீழே, அணியாத வைரம் போல அந்த வானம் மினுங்கும் மேல. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினுங்கும் கீழே, அணியாத வைரம் போல அந்த வானம் மினுங்கும் மேல. தேய்ந்ததென்று கலங்கிடக்கூடாதென்று தினம் தினம் இரவு வந்து தூங்கச் சொல்லியதே. எனக்கென உன்னை தந்து உனக்கிரு கண்ணை தந்து அதன் வழி எனது கனா காணச் சொல்லியதே. நீ அடம் பிடித்தாலும் அடங்கி போகின்றேன், உன் மடி மெத்தை மேல் மடங்கிக் கொள்கின்றேன். தனத்தாரண தரணம் தம் தனத்தாரண தரணம் தம் தனத்தாரண தரணம் தம் தனத்தாரண தரணம் தம். உனக்கென்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்டச் சொல்லு, புது இடம்
புது மேகம் தேடி போவோமே. பிடித்ததை வாங்கச் சொல்லு, வெறுப்பதை நீங்கச் சொல்லு. புது வெள்ளம் புது ஆறு நீந்தி பார்ப்போமே. பருவங்கள் மாறி வர, வருடங்கள் ஓடிவிட, இழந்த என் இனிமைகளை உன்னில் கண்டேனே. எழுதிடும் உன் வீரலில், சிரித்திடும் உன் இதழில், கடந்த என் கவிதைகளை கண்டு கொண்டேனே. துருவங்கள் போல் நீளும் இடைவெளி அன்று, ஓ தோள்களில் உன் மூச்சு இழகிறதென்று. தனதாரண தரணம் தம், தனதாரண தரணம் தம், தனதாரண தரணம் தம், தனதாரண தரணம் தம். உனக்கென்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்டச் சொல்லு. புது இடம் புது மேகம் தேடி போவோம். பிடித்ததை வாங்கச் சொல்லு, வெறுப்பதை நீங்கச் சொல்லு. புது வெள்ளம் புது ஆறு நீந்தி பார்ப்போமே. இருவரின் பகல் இரவு, ஒரு வெயில் ஒரு நிலவு. தெரிந்தது தெரியாதது பார்க்க போறோமே. உலகென்னும் பரமபதம், விழுந்த பின் உயர்வு வரும். நினைத்தது நினையாதது சேர்க்க போறோமே. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சிணுங்கும் கீழே. அணியாத வைரம் போல அந்த வானம் மினுங்கும் மேல. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சிணுங்கும் கீழே. அணியாத வைரம் போல அந்த வானம் மினுங்கும் மேல. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா. புண்ணான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா. நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் என் ஏக்கம் தீருமா. நான் பார்த்து நின்றேன் பொன்வானம் எங்கும் என் மின்னல் தோன்றுமா. தண்ணீராய் மேகம் தூரும், கண்ணீர் சேரும், கற்கண்டாய் மாறுமா. ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ, ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ, ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ, ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா. புண்ணான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா.
அலைக்கடலின் நடுவே அலைந்திடவா தனியே படகெனவே உனையே பார்த்தேன் கண்ணே புதை மணலில் விழுந்தே புதைந்திடவே இருந்தேன் குறுநகையை எறிந்தே மீட்டா என்னை உன்னோடும் மண்ணோடும் மாடும் பெரும் ஊஞ்சல் மனதோரம் கண்பட்டு நூல் விட்டு போகும் என ஏதோ பயம் கூடும் மயில் ஒன்றை பார்க்கிறேன் மழையாகி ஆடினேன் இந்த உற்சாகம் போதும் சாக தோன்றும் இதே வினாடி கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா புண்ணான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா நீ தூங்கும் போது முன்னெற்றி மீது முத்தங்கள் வைக்கணும் போர்வைகள் போர்த்தி போகாமல் தாழ்த்தி நான் காவல் காக்கணும் எல்லோரும் தூங்கும் நேரம் நானும் நீயும் மௌனத்தில் பேசணும் ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே உலக பூக்களின் வாசம் உனக்கு சிறை பிடிப்பேன் உலர்ந்த மேகத்தை கொண்டு நிலவின் கரை துடைப்பேன் ஏனென்றால் உன் பிறந்த நாள் ஏனென்றால் உன் பிறந்த நாள் கிளை ஒன்றில் மேடை அமைத்து ஒளி வாங்கி கையில் கொடுத்து பறவைகளை பாடச் செய்வேன் இலையெல்லாம் கைகள் தட்ட அதில் வெல்லும் பறவை ஒன்றை உன் காதில் கூவச் செய்வேன் உன் அறையில் கூடு கட்டிட கட்டளையிடுவேன் அதிகாலை உன்னை எழுப்பிட உத்தரவிடுவேன் ஏனென்றால் உன் பிறந்த நாள் ஏனென்றால் உன் பிறந்த நாள் மலையுச்சி எட்டி பனிகட்டி வெட்டி உன் குளியல் தொட்டியில் கொட்டி சூரியனை வடிகட்டி பனியெல்லாம் முடுக்கிடுவேன் உன்னை அது குளிக்கத்தான் இது பார்த்து இறக்கிடுவேன் கண்ணில்லா பெண் மீன்கள் பிடித்து உன்னோடு நான் நீந்த விடுவேன் நீ குளித்து முடித்து துவட்டத்தான் என் காதல் மடித்து தந்திடுவேன்